வன்னியரசு வந்து எல்லாருக்கும் எலும்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. திமுக எம்எல்ஏ கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் ஆதரவாக குரல் கொடுத்த திமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு செய்தியாளர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர். எல்லாம் செய்யறேன்னு சொன்ன டிஎஸ்பி தான் இப்ப வந்து இடுப்பை பிடிச்சி இழுத்தது. அவரை பகிரங்கமா நான் கவர்னர்கிட்ட விசாரணை வரும்போது பகிரங்கமாக சொல்வேன். ஏன்னா அந்த டிஎஸ்பி தான். இன்னைக்கு குறிப்பா சொல்ல போனா என்னென்னலாம் நடந்துச்சு. 13 பேரை சுட்டு கொன்னாங்க. அந்த இல்ல அந்த வகையில இன்னைக்கு காவல்துறை அத்துமீறி வழக்கு போடல. வன்கொடுமை வழக்கு இருக்கு. இன்ன வரைக்கும் வழக்கு போடல. அவரை விசாரிக்கல, ஒண்ணுமே பண்ணல. அப்ப அவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? தாவக்கான ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. திமுக உடனே அரசு அடக்குமுறை, எங்களை முதல்ல அரெஸ்ட் பண்றேன்றாங்க. இன்னைக்கு எங்களை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த காவல்துறை. நல்ல போலீஸ் அராஜகம் ஒழிக. அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ண முடியும்? அவங்க கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு வரும். ஆமா, இன்னைக்கு உடனடியாக அவர் அங்க வச்சு விசாரிக்க என்ன விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவருக்கு எத்தனை குழந்தை இருக்கு எல்லாம் அவருக்கு விவரம் தெரியும். அவரை கூட்டிட்டு கோர்ட்டுக்கு வாங்க. அவர் பாய் பேரு சுதீர் அந்த டிஎஸ்பி தான். அவதான் இன்னும் உள்ள வந்து சொன்னது. கூட ஒருத்தர் சபாரியை போட்டு வந்து சொன்னாரு. என்ன ஏடிஎஸ்பி எனக்கு சாப்பாடு தந்து உள்ள பேசிட்டு இருக்கும் போது என்ன வந்து மிரட்டுற பாணியில அவர் பேசினாரு. அமைச்சர் வன்னியரசு வந்து எல்லாருக்கும் எலும்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அது உண்மைதான். எலும்பு இருக்கதான் செய்யுது. எலும்பு இருக்குல்ல, ஒண்ணும் இல்ல. இவர் வழக்கு போட்டுக்கலாம், விசாரணை பண்ணலாம். ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ ஏன் கைது பண்ணல? நேத்து வந்து இந்த தூத்துக்குடியில தாவாக்க நிர்வாகிகள் அந்த பொருட்காட்சி அடிச்சு நொறுக்கிருக்காங்க. ஏன் கைது பண்ணல? அப்ப எங்களுக்கு மட்டும் ஒரு விதி, இவங்களுக்கு ஒரு விதின்னு இருக்குதா? சட்டம் இருக்குதா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.